இயேசு கிறிஸ்துவின் எடுக்கிற மக்களை பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்மளுடைய ஆராதனைக்காய், ஆரம்ப பாடல்களுக்காய் கர்த்தருடைய சமூகத்தில் உற்சாகமாய் நாம் பாடி துதிப்போம். ஓசையுள்ள கைத்தாளங்களோடு. அப்படிப்பட்ட ஓசையுள்ள கைத்தாளங்கள் ஏன்னு கேட்டால், ஆண்டவர் நல்ல உடல் ஆரோக்கியம் கொடுத்துருக்கிறார், நமக்கு நல்ல கரங்களை கொடுத்துருக்கிறாரு, நல்ல கால்களை கொடுத்துருக்கிறாரு, கண்கள் பார்க்கும்படியாய், செவிகள் கேட்கும்படியாய் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இது இல்லாத எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நீங்களோ விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசேஷித்த ஜனம் நம்ம. அப்போ ஆண்டவருடைய கரம் நம்மளை எப்பொழுதும் பாதுகாக்கிறது, நம்மளை எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலையும் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய், சந்ததிகளாய் நாம் காணப்படுறோம். நம்மளுடைய பாடல் புத்தகத்திலே பாடல் எண் 298 பாடல், நம்மளுடைய பாடல் புத்தகத்திலே பாடல் எண் 298, காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்து அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்து தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்து என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, இயேசுவை, நம்பி வா இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து கழுகு போல எழும்பிடுவார். காத்திருந்து பலனடைந்து எழும்பிடுவார். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை.
அல்லேலூயா. யாரை நம்பி வந்திருக்கிறோம்? மனிதர்களை, நமக்கு உதவி செய்தவங்களை. அப்படிதானே? நமக்கு உதவி செய்தாங்க, அவங்களை நம்பி வந்திருக்கிறோம். நமக்காக உதவி செய்தவங்களை நம்பி வந்திருக்கிறோம். பாருங்களேன், உதவி செய்யும்படியாய் அவருடைய கிரியை இன்னும் ஓய்ந்து போல. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கரம் குறுகல. ஹல்லேலூயா. என்னுடைய கரம் இன்னும் குறுகி போகல. ரட்சிக்கும்படியாய் என்னுடைய கரம் எப்பொழுதுமே நீட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கும்படியாய். ரட்சிப்பு என்று சொன்ன அது விலையேற பெற்றது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ரட்சிப்புக்குள்ளாய் அடங்கி இருக்கிற அநேக ரகசியங்கள் உண்டு, அநேக ரகசியங்கள் உண்டு. அப்படிப்பட்ட நன்மையால் கர்த்தர் நம்மை நிரப்புவதற்கு நம்ம அவரை நம்பி தான் வந்திருக்கிறோம், மனிதர்களை நம்பி அல்ல. ஏன்னு கேட்டால், மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நமக்கு உதவி செய்யலாம், அதன் பின்பு எங்கே போச்சு அந்த உதவின்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை உதவி செய்தவங்க இருக்க மாட்டாங்க, ஒருவேளை உதவி செய்தவங்களை நாம் மறந்து போகலாம். கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய கிருபையை என்ன செய்கிறாரு? கட்டளையிடுறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா, எல்லா கால சூழ்நிலையும் நம்ம ஆண்டவரை மாத்திரம் நம்பியிருப்போம், ஆண்டவரை மாத்திரம் நம்பியிருப்போம். நம்மளுடைய பாடல் புத்தகத்திலே பாடல் எண் 309வது பாடல், 309வது பாடல். தம்பி டிஸ்பிளேல வரலீங்களா? ஜீசஸ். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். கண்டுகொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டுகொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சந்தோஷமோ சமாதானமோ என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமோ சமாதானமோ என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை
கிருபையை எழுதுவித்தார் என் இயேசு என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவாய் வாழ்வதுதான் என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவாய் வாழ்வதுதான் சர்வ வல்லவர் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் என் எஜமான சாவை வென்றவர் என் மனவாழ ஊரெல்லாம் சொல்லிடுவேன் உலகமெல்லாம் பறைசாற்று ஊரெல்லாம் சொல்லிடுவேன் உலகமெல்லாம் பறைசாற்று ஜீவிக்கிறார் என் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார் ஜீவிக்கிறார் என் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார் சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் என் எஜமான சாவை வென்றவர் என் மனவாழ. அல்லேலூயா அல்லேலூயா. நமக்கு யார் சொந்தமா இருக்கிறாரா? சாவை வென்றவர். ஓரிமா கஷாமா லரபவுதா. சாவை வென்றவர். பாருங்களேன், அநேகர் மரிக்கிறதுக்கு முன்னால எப்படி எப்படியோ அவங்களுடைய சிந்தைகள் செயல்கள்லாம் போகலாம். ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை உறுதியாக சொன்னார் சீஷர்களை பார்த்து, நான் 3ஆம் நாள் உயிர் தழுவேன். பார்த்தீங்கன்னா அப்போ கூட ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. கடைசி வர எஜமானனாகி அவர் நமக்கு சொன்ன வாக்குறுதிகள் தவறாமல் நம்மளை என்ன செய்கிறாரு? நிறைவேற்ற நம்மளோடு கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருடைய காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதுமே வாயில் இருக்கும். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். தொடர்ந்து நம் சங்கீத பாடத்துக்குள்ளாய் கடந்து சொல்வோமா? நம்ம மத்தியில் இருக்கிற தம்பி பிரபு அவர்கள் இந்த நாளின் சங்கீதத்தை எடுப்பாங்க. சோதரி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீத பகுதி சங்கீதம் 19வது அதிகாரம் 1 முதல் 14 வரையான வசனங்கள். சங்கீதம் 19வது அதிகாரம் 1 முதல் 14 வரையான வசனங்கள். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு.
துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கிக்காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் இருப்பதா. இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது இந்த சங்கீதம் மூணு விதமான வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறது. வானங்கள் வானங்கள் தேவனுடைய மகிமை எவ்வாறு வெளிப்படுத்துகிறது. ரெண்டாவது பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை மகிமை எவ்வாறு வெளிப்படுத்துகிறது. மூன்றாவதாக பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக மனிதனுடைய மகிமை எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது. வானங்கள் உங்களுக்கு தெரியும், வானம் பூமி என்ன செய்யும், நம்ம வெளியே போனாலே தெரியும் அதனுடைய இயற்கை, கர்த்தர் எவ்வாறு அதை இது பண்ணியிருக்கிறாருன்னு. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தான் வானமும் பூமியும் உருவாக்கப்பட்டது. அதனால வானம் என்ன செய்யும், கர்த்தருடைய மகிமை என்னைக்கும் அது சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். பகலுக்கு பகல் வார்த்தைகளையும், இரவுக்கு இரவு அறிவையும் அது தெரிவித்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை எப்படி வெளிப்படுகிறது பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை எப்படி இதாகக்கூடிய நேரத்தில் நம்மளுக்கு வருஷத்தில் ஒரு நாள் என்ன செய்யும், ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கும். மாசத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கும். வாரத்துக்கு ஒரு பிரசங்கம் கேட்போம். அது வார்த்தையும் எப்படியாவது நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் டெய்லி பார்க்கணும், நம்ம தான் பைபிள் படிக்கணும், எடுக்கணும். அந்த பைபிள்ல இருந்து தான் நம்மளுக்கு என்ன செய்யும், கர்த்தர் நம்மளோடு பேசுவார். பைபிள் மூலமாக தான் வார்த்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தருடைய மனிதன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை எவ்வாறு வெளிப்படுகிறது. நம்ம நல்ல வார்த்தைகளை சிந்திக்கும் போது, நல்ல வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் போது, நல்ல வார்த்தைகளை பேசும்போது என்ன செய்யும், கர்த்தருடைய மகிமை நம்ம மூலமாட்டு 4 பேருக்கு வெளிப்படும். அதனால நல்லவைகளை கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய வேதமும் அதை தான் கூறுகிறது. நல்ல வார்த்தைகளை கேட்டு மற்றவங்களுக்கு என்ன செய்யும், முன்மாதிரியா இருக்கணும். குழந்தைங்க என்ன பேசும், நம்ம பேசுறவைகளை தான் அவங்க பேசுவாங்க. அவங்க எதை கேட்கிறாங்களோ அதை மட்டும் தான் அவங்க பேசுவாங்க. நல்ல வார்த்தைகளை தியானிக்கும் போது கர்த்தர் என்னது, நம்முடைய இருதயத்திலே பேசுவார். என் கண்மலை மீட்ப 14வது வசனம் பாருங்க, 13. நல்ல வார்த்தைகளை நம்ம எப்பவும் தியானிக்கும் போது, சிந்திக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுது, நம்மளோட எப்பவும் இருக்கும். நம்ம ஒரு பாவம் செய்யாதபடி கர்த்தர் நம்மளை எப்பவும் ஒரு அனுகூலமாட்டு பாதுகாத்துட்டு இருப்பாரு. நல்ல வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் போது என்ன தெரியுமா, நம்ம வார்த்தைகளை பேசும்போது என்ன செய்வார், வாயின் வார்த்தைகளும் நம்ம இருதயத்தின் தியானமும் எப்போதும் அவருடைய சமூகத்தில் இருக்கும். நான் இந்த சங்கீதத்தில் ஒரு சின்ன கதை மூலமாட்டு நான் என்ன செய்கிறேன், முடிக்க விரும்புகிறேன். ஜெகத் கஸ்பர்ங்கிற ஒரு ஃபாதர், அவருக்கு மூலமாட்டு தான் இந்த நான் கதையை தெரிஞ்சுக்கிட்டேன். 2002 ஆண்டில் வங்காரி மத்தாய் என்கிற ஒரு பெண்மணி, ஆப்பிரிக்க பெண்மணி, வங்காரி மத்தாய் என்கிற ஒரு பெண்மணி கிறிஸ்தவ, வங்காரி மத்தாயினாலே ஒரு கிறிஸ்தவ பெண்ணாக தான் இருக்கணும். கிறிஸ்தவ பெண்ணாலே நன்மைகளை செய்வாங்கன்னு அப்படி நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். சரிங்களா? அந்த வங்காரி மத்தாய்க்கு நோபல் பரிசு கொடுக்குறாங்க. அந்த நோபல் பரிசை கொடுத்துக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. வங்காரி மத்தாய் கேட்குறாங்க, உங்களால் மட்டும் இது சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. என்னது, உங்களால் மட்டும் இது சாத்தியமாகுமா என்று கேட்கப்படுகிறது. அதற்கு அவங்க பேசக்கூடிய பேச்சு என்னன்னா, ஒரு காடு தீப்பற்றி எரிகிறது, ஒரு பெரிய காடு தீப்பற்றி இருக்கிறது. காடுங்கனாலே பக்கத்தில் ஒரு நதி ஓடும். நம்ம ஊர்லலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, மலையில் பக்கத்தில் எப்படியும் ஒரு சின்ன நதி ஓடும். அது மாதிரி ஒரு பெரிய ஆப்பிரிக்காவில் ஒரு பெரிய காடு உண்மையாக நடந்தது. ஒரு பெரிய காடு தீப்பற்றி எரிகிறது. அதன் பக்கத்தில் இருக்க நதி அண்டையிலே விலங்குகளும் பறவைகளும் பெரிய பெரிய புலி கூட்டமும் யானை கூட்டமும் சிங்க கூட்டங்களும் ஒதுங்கி நிற்கிறது. நம்ம வாழ்ந்த இவ்வளவு பெரிய காடு தீப்பற்றி எரிகிறதே என்று மன வேதனையுடனும் அங்கலாய்ப்புடனும் மிகுந்த சங்கடத்திலும் என்ன செய்யுது, அந்த நதிக்கரையில் வருத்தப்பட்டு அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பொழுது என்ன செய்யணும்னா, ஒரு தேன் சிட்டுக்குருவி, என்னது, ஒரு தேன் சிட்டுக்குருவி, ஹம்மிங் பேர்டு என்ன செய்யுதுன்னா, அதனுடைய பறவை இனத்திலே மிகவும் சின்னது. அதனுடைய அழகை பார்த்தீங்கன்னா போதும் சின்னதாக இருக்கும். அந்த தேன் சிட்டுக்குருவி என்ன செய்யுதுன்னா, அந்த நதியில் போயிட்டு தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த பெரிய தீக்கு மேலே போயிட்டு அந்த ஒரு சொட்டு தண்ணியை கீழே விடுது. மறுபடியும் நதிக்கு போகுது, மறுபடியும் ஒரு சொட்டு தண்ணியை எடுக்குது, மறுபடியும் அந்த தீயில கொண்டு போய் விடுது. இதை பார்த்த யானை கூட்டங்களும் சிங்க கூட்டங்களும் புலி கூட்டங்களும் மற்ற எல்லா கூட்டங்களும் அதை பார்த்து ஏளனமாய் சிரிக்கிறது. ஏளனமாய் சிரிக்கும்போது அதை கூப்பிட்டு சொல்லிச்சான்,
நாங்கள் எவ்வளவு பெரிய விலங்கு, எவ்வளவு பெரிய ஆட்கள் தெரியுமா, எங்களால முடியல, ஒன்னால இது முடியுமான்னு சொல்லிட்டு அதை பார்த்து நக்கல் அடிக்கிறது. அதுக்கு அந்த தேன் சிட்டுக்குருவி சொல்லுச்சு, என்னால் இந்த தீயை அணைத்து விட முடியும் என்று நம்புகிற அளவுக்கு நான் முட்டாள் அல்ல. என்னுடைய ஒரு சொட்டு தண்ணியை கொண்டு இந்த தீயை மறுபடியும் கொண்டு ஊத்துறதுனால இந்த தீயை அணைச்சி விட முடியும் என்கிற அளவுக்கு நான் முட்டாள் அல்ல. ஆனாலும் இவ்வளவு நாளாக என் முன்னோரையும் என்னையும் நம்மளையும் இவ்வளவு நாளாக நம் அனைவரையும் நம் முன்னோரையும் பாதுகாத்து வந்த இந்த பெரும் காடான இந்த மலையை நான் என்ன செய்கிறது, என்னுடைய கடமையை நான் செய்ய வேண்டும். மற்றவங்க எப்படி இருக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, நான் என் கடமையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வங்காரி மத்தாய் சொல்றாங்க, நான் இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தேன், எதற்காக என்னால் என்ன மற்றவங்க என்ன செஞ்சாங்கிறது முக்கியம் இல்லை, என்னோட பெரிய ஆளா இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்கன்னு முக்கியம் இல்லை, நான் என்ன செய்ய முடியும். இந்த சிட்டுக்குருவி போன்று ஐ ஆம் த ஹம்மிங் பேர்டு. யாரு அந்த வங்காரி மத்தாய் சொல்றாங்க, நோபல் பரிசு வாங்கிட்டு ஐ ஆம் த தேன் சிட்டுக்குருவின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க. என்னால் என்ன செய்ய முடியும், அப்படிதானே? இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன செய்ய முடியும். இதில் 3 இது சொன்னேன். வானம் தேவனுடைய மகிமை எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது, நம்ம இயற்கைக்கு நம்ம என்ன செஞ்சோம், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தப்படுகிறது, நம்ம கர்த்தருக்காக என்ன செஞ்சோம். 3வது கர்த்தருடைய மகிமை மனிதன் மூலமாக எப்படி மகிமைப்படுத்தப்படுகிறது. அப்புறம் நம்ம மனுஷனுக்காக என்ன செஞ்சோம், நம்ம கூட இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மொத்த உலகத்துக்கு நம்ம கூட இருக்க மக்களுக்காகவோ அவங்களுக்காக நம்ம என்ன செஞ்சுங்கிறது நமக்கு முக்கியம். அது மாதிரி தான் நம்ம சபைக்கு ரொம்ப பெருசாக பேச வேண்டாம். நம்ம சபைக்கு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தாய் சபைக்கு இல்லை நம்ம இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய சபைக்கோ என்னால் என்ன செய்ய முடியும். அந்த பெண்மணி சொன்ன மாதிரி இந்த சின்ன கடமையை நான் செய்கிறேன், அப்படிதானே? என்னால் என்ன செய்ய முடியும் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் ஓடி போறாங்க. அதே மாதிரி தான் நானும் இப்போ என்ன சொல்லுவேன், அந்த தாவீதின் சங்கீதத்தின் மூலமாக நான் இந்த சபைக்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்று ஒரு கொஸ்டின் மார்க் ஓடி இந்த சங்கீதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கொடுத்த சங்கீதத்துக்காய் நன்றி. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அவருடைய வார்த்தை எப்பொழுதும் நம்மளை உயர்த்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ அதனால தான் சங்கீதக்காரன் அப்படி சொல்கிறான், கர்த்தருடைய வார்த்தை அளவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அதுபோல் ஒரு சின்ன செய்தியோடு கூட இந்த வார்த்தையில் இருந்த மதுரம் நம்மளுடைய இருதயங்களிலே நிலை நிற்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். தொடர்ந்து ஆராதிப்போம். நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரன் சாமுவேல் அவர்கள் இந்த நாளின் ஆராதனை நடத்துவாங்க. எல்லோரும் எழுந்து நிற்போமா? சோதரம் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 103 யாராவது ஒருத்தவங்க வாசிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு இருதயமே முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஓகே, பிரைஸ் தி லார்ட். தலைகளை தாழ்த்தி ஒரு 2 நிமிஷம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. அப்போ இந்த கால வேலையில் கர்த்தாவே, இந்த துதி ஆராதனை வேலையில் கர்த்தாவே நீர் அசைவாடும் கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆவின் ரூபத்தில் உலாவி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் கர்த்தாவே அக்னியால் நிரப்பி கொடுங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. நிறைய பேரோட வாழ்க்கையில் கைவிட்ட நிலைமையில் கூட இருந்திருப்பீங்க.
இன்டர்வியூவில் போகும்போது கூட கைவிட்ட நிலைமையில் இருப்பீங்க. மருத்துவமனையில் போய் கூட கைவிட்ட நிலைமையில் இருப்பீங்க. எத்தனையோ கைவிட்ட நிலைமையில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆனாலும் என் தேவன் உங்களை கைவிட்டது இல்லை. ஹல்லேலூயா. ஒரு பொருள் மட்டும் பார்க்கும்போது அதை வாங்க முடியாது, வாங்கும்போது அதை பார்க்க முடியாது. அது எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி தான். ஆனால் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருத்தர் மேல் ஒருத்தர் அன்பு கூர்ந்து அவர்களோட மகிழ்ச்சியோடு நம்ம நடந்து கொள்ளணும். என்ன தான் பிரச்சனைகளை போராட்டம்லாம் இருக்கும். அது என்ன பொருள் உங்களுக்கு தெரியுமா தெரியலான்னு தெரியல. ஆனால் அதுக்கு என்ன பொருள் நான் சொல்லிடுறேன். இந்த நாட்டை ஆளுகின்ற ராஜா கூட சரி தான், பார்க்கும்போது வாங்க முடியாது, வாங்கும்போது அவர் பார்க்க முடியாது. அந்த பொருள் என்னென்னா, நம்ம கல்லறை தோட்டத்துக்கு போகிறோம்ல, அதை வாங்கவே முடியாது, பார்க்கவும் முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே போதெல்லாம் வேண்டிடுவேனே, காத்திடுவாரே, வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆவியினாலே அபிஷேகம் செய்து, ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி 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 அப்பா. எத்தனையோ சூழ்நிலையில் கூட நம்ம
எதிர்பார்த்து நடக்காம இருக்கும். ஆனாலும் என் தேவன் அதை பரிசோதனை செய்து அதை நடத்தி முடிக்கிறவர் நம் தேவன். ஹல்லேலூயா. கண்ணீரோடும் ஜெபத்தோடும் நம் துதியில் எப்போதும் நம் நாவு இருந்து கொண்டே இருக்கணும் அனுதினமும். அப்போதுதான் நம் உண்மையாகவே நாம் அவரை நினைத்து கொண்டு இருக்கிறோம் என்ற மன மகிழ்ச்சி நம்மோடு கூட சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு உருவாகி தரும். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லமையின் தேவன், அவர் ரட்சிப்பின் தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், நன்றி. கருணையின் இரக்கம் கொண்டவர் அவர். ஹல்லேலூயா. கிழக்குக்கும் மேற்குக்கும் அவர் அகற்றி விட்டார். ஹல்லேலூயா. இளமையில கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார் அவர்தான். எத்தனை ஆண்டுகள் கழுகுக்கு, நான் நினைக்கிறேன் 75 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தன்னைத்தானே தன் பாறையில தன்னோட அந்த மூக்கை மோதிக்கொண்டு தன்னை புதுப்பிக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அதை போல நம்மளோட உள்ளத்தை கூட புதுப்பிச்சு கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. வானத்தில் இருக்க நட்சத்திரங்களை யாராலுமே எண்ண முடியாது. அது போல உங்களுடைய சந்ததிகளை விரிவாக்கி அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்காக அவருக்கு ஒரு முழு உள்ளத்தோட ஆத்மாவை நம்ம இந்த நேரத்தில் பாடுவோமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. பாவங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, அருளை நீத்தாரே, ஜீவனை நீத்தாரே, பாவங்களை நீத்தாரே, ஜீவனை நீத்தாரே. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்மாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. இரக்கங்களா அடிக்கடி சூழ்நிலைகளா, இருமொழி இரக்கங்களா அடிக்கடி சூழ்நிலைகளா, வாழாதலா நன்மைகளா இழந்து ஆக்குகிறா, வாழாதலா நன்மைகளா இழந்து ஆக்குகிறா. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு.
மறவாதே ஒரு நாளும் நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. எப்போதும் கழிந்து ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு கர்த்தரோட நன்றி சொல்லுங்க. ஹalleluya. முழு ஆத்மாவோட நன்றி அவருக்கு சொல்லுங்கப்பா. ஹalleluya. உங்களுடைய கிருபைகள் பெருகும். நன்றி சொல்லும் போது உங்களுடைய கிருபைகள் பெருகும். அவருடைய நாமம் உயரும். அவருடைய நாமம் உயரும். ஹalleluya. ஹalleluya. கடற்கரையில் மணல்கள் இருக்குது. அந்த மணல்களை போல உங்களுடைய சந்ததிகளை பெருக செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹalleluya. நன்றி தகப்பனே. ஹalleluya. ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. கர்த்தர் நல்லவர். நிறைய விண்ணப்பங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருப்பீங்க நம்மளோட கர்த்தரோட. ஆனாலும் ஃபெயிலியர் ஆகியிருக்கலாம். அதை குறித்து ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. கூடாதது எதுவும் இல்லை. வார்த்தையால் ஆனால் கூடும். மனதுருகி நிற்கும் போது கூடுங்க. சித்தம் உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் சுத்தமாகுங்க. சரீரமே சுத்தமாகி கொடுக்கும். ஹalleluya. குருடர்களையும் முடவர்களையும் அவர் கரம் பிடித்து நடக்கச் செய்வார். ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ பேர் காயத்தில் இருப்பீங்க. இதயத்தின் காயம் உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் நம் தேவன் உங்களோட இருதயத்தை தொடுகிறார். தொட்டு சுகமாக்குவேன் என்று சொல்கிறார். ஹalleluya. பாடுவோமா? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே,
ஒரு கோடி ஸ்தோத்திரத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். கர்த்தர் உங்களோட இல்லத்துல சரி அவரோட ரத்தம் பூசப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அந்த துதி ஆராதனை வேலையில அடியேன் எடுத்து பயன்படுத்துவதற்காக அவருக்கு நான் நன்றியை சொல்லி நான் இப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன். ஆமென்.
ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. துதிகளோடும் ஸ்தோத்திரங்களோடும் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவஜனங்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம் மத்தியில் இந்த நாளின் செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் சகோதரன் சத்யன் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. வார்த்தையை கேட்டு வார்த்தையின் பிரகாரம் நாம் நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதர தொடர்ந்து ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் சபையாக இருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரியான வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொடுக்க தேவன் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இந்த நாளிலும் வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 தெசலோனிக்கேயர். ஆமென். ஜெபம் செய்வோம். ஆமென். ஜெபம் செய்வோம் வார்த்தைகளுக்காக. எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பிதாவே, வாயின் வார்த்தையானது ஆண்டவரே நீர் கொடுத்தது. நீர் இந்த இடத்தில் மகிமைப்பட நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இதை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. அந்த வார்த்தையானது கடைபிடித்து நடக்க எங்களுக்கு எல்லாம் உள்ள தேவனாகிய நீங்கள் நல்ல நன்மைகளையும் கிருபைகளையும் தந்து வழி நடத்துங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. இந்த வாரத்தின் இந்த வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு பரிசுத்தம் என்கிற வார்த்தையை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். பரிசுத்தம் என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரிந்த ஒரு காரியம்தான். நிறைய வார்த்தைகளை நாம் நம்மளுடைய வேதத்தின் மூலமாக தியானித்திருக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தையை நேரடியாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், அதே மாதிரி என்னை தொழுது கொள்ள வரக்கூடிய பிள்ளைகளாகிய நீங்களும் எப்படி இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஆலயமானது தேவனால் நிரப்பப்பட்டது. இது தேவனுடைய ஆலயம், அப்படிதானே? தேவ ஆலயத்திலே தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். அப்போ அந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய நாம் எப்படியாக இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தம் என்பது ஒரு மாசற்றது, ஒரு உண்மையானது, ஒரு தூய்மையானது, ஒரு புனிதமானது, அப்படிதானே? இதில் யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்து இருப்பதற்கு வாய்ப்பில்லை. சுத்தமாக்கி கொள்வதற்கு, நம்மளுடைய சரீரங்களை சுத்தமாக்கி கொள்வதற்கு நம்ம என்ன செய்வோம்? அதிகாலையில் இல்லை நேரம் கிடைக்கிற நாட்களில் நம்ம குளித்து அதை சுத்தப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் நம்மளுடைய மன தூய்மையானது, உள்ளான அலங்காரமானது எப்படி இருக்கணும் அப்படின்னு தேவன் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ இந்த பூமியில் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ அந்த பரிசுத்தமானது எப்படி இருக்கணும்? ஏன் பரிசுத்தம் வேணும் நமக்கு? இந்த பூமியில் இந்த உலகத்தில் வாழும்போது சுத்தமாக தானே இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சி கொள்ளலாம். பரிசுத்தத்தை தேவன் வேதத்தில் எவ்வளோ இடங்களில் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நானும் நிறைய பார்த்தேன். சொல்ல முடியாத அளவிற்கு அந்த பரிசுத்தத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 44வது வசனம். ஆமென். பலிபீடத்தையும் ஆசாரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன். யார் சொல்றாரு? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம் தேவன் சொல்றாரு. ஆசாரிப்பு கூடாரம் என்று சொல்லக்கூடிய இடம் நம்மளுடைய சபை. இந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் சபையில் இந்த பலிபீடத்தில் நிற்கிற நாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி
தேவன் நம்மக்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறார். அந்த எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியங்களை குறித்து நாம் வாசித்து அதன்படி நடக்கும் பொழுது தேவன் நம்மை பரிசுத்தராக்கி கொள்வதற்கு நம்ம கொடுக்குறாங்க. சங்கீதத்தில் நம்ம வாசித்தோம், 19ஆம் அதிகாரத்தில் தானே வாசித்தாங்க. இந்த 13வது வசனத்தை நம்ம மீண்டும் வாசிக்கலாம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடிகளை விலக்கிக் காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். ஆமென். துணிகரமான பாவங்கள் நம்மை விட்டு விலக்கும் பொழுது, இந்த பாவங்கள் எல்லாம் நம்ம விட்டு விலக்கணும். விலக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லியிருக்கு? பெரும் பாதகம் என்னில் வராதபடிக்கு. ஆண்டவர்கிட்ட இது ஒரு வேண்டுதலாக சொல்லப்பட்டிருக்கு, அப்படி தானே? இது வந்து ஒரு வேண்டுதல். தாவீது ராஜா வேண்டுதல் வச்சிருக்கிறார் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் எல்லா பாதகத்துக்கும் எல்லா பாவத்துக்கும் பெரும்பாவம் கூட இருக்குது, பாவம் பெரும்பாவம்லாம் இருக்குது பாருங்கள். அது கூட பிரிவினை எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. அந்த மாதிரியான பாவங்களுக்கு என்னை நீங்களாக்கும் பொழுது நான் பெரும் பாதகம் என்னில் வராது. அப்படிங்கும்போதே ஓரளவுக்கு நம்ம ஒரு பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியும், தானே? பாவ செயல்கள் நம்மிடத்திலிருந்து விலகும் பொழுது நம்மளுடைய ஒரு பரிசுத்தமானது நம்மளிடத்தில் கொஞ்சம் தென்பட ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக, ஏன் எனக்கு இந்த பரிசுத்தம் வேணும்? ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளே நாம் வர்றோம், அப்போ எனக்கு அது ஒரு பரிசுத்தம் தேவை. அப்போது இந்த பரிசுத்தம் எனக்கு எதற்கு வேணும் அப்படின்னு சொன்னால், யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். ஆமென். ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளே வருகிற, சபைக்குள்ளே வருகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் எதிர்பார்க்கிற காரியம்தான் இந்த விதமான காரியமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏன் நம்ம ஏதோ வந்தோம், ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் சபையில் இருக்கிறோம், அதற்கு பிறகு நம்ம வெளியில் போயிட்டு நம்மளுடைய பாவங்கள் செயல்கள் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளாக வருகிற அந்த நேரங்களுக்கு மாத்திரம் அல்ல, என்னை ஆசாரிக்கிற நீ எப்பொழுதும் பரிசுத்தவானாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறாரு. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. முதல்ல சொன்னது, எனக்கு ஆசாரியம் செய்யக்கூடிய ஊழியக்காரனாகிய ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்துங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறார் பாருங்க, அவர்கள் போடக்கூடிய அந்த உடுப்புக்கு கூட, ஆடைக்கு கூட ஒரு பரிசுத்தம் தேவை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். மோசைக்கிட்ட சொல்கிற காரியங்கள் இது. நீங்கள் பரிசுத்தப்படுத்துறது யாரை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வரணும், அது மாத்திரமல்ல நம்மளுடைய ஆடைகளும் கூட தேவன் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அப்படியான ஒரு காரியத்தை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. உன் ஆடை அலங்காரம் கூட நீ ஆலயத்திற்கு வரும்பொழுது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பரிசுத்தப்படுத்திக்கிடணும். அதற்கு பிறகு நம்மளுடைய பரிசுத்தமானது நம்மளுடைய ஆடைகளிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அது அப்பந்தான் ஆண்டவர் என்ன செய்வாராம், ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க அதில், இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். இஸ்ரவேல் புத்திரர்கள் என்று சொல்லும் பொழுது நாம் எல்லோரும் தான். நம்மளுடைய ஆலயத்தில் ஒவ்வொருவருடைய எண்ணங்களிலும் நம்ம இருக்கணும், நம்ம நினைக்கணும். 10 கட்டளைகள் நமக்கு எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட எல்லாருக்குமே பொதுவான ஒரு காரியம்தான். இந்த 10 கட்டளைகளை நாம் கை கொண்டு நடந்தாலே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க முடியும், பெரும் பாதகத்துக்கு நீங்களாக்கி கொள்ள முடியும். யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 45வது வசனம். ஆமென். பாருங்க, நம்மளுடைய ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும், நினச்சி தான் வரணும். அப்போ ஆலயத்திற்கு வருகிற தேவன் சொல்கிறாரு, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ ஆலயத்திற்குள்ளே இந்த 2 மணி நேரம் மாத்திரம் என்னுடைய பரிசுத்தம் அல்ல, எல்லா நேரங்களிலும் பரிசுத்தராகிய ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டு நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆமென். நாம் வாயின் வார்த்தைகள் பேசுகிற வார்த்தைகளை விட
ஆண்டவருடைய வசனம், இந்த சத்தியமானது நமக்கு எப்படி இருக்கும்? பரிசுத்தமாய் நம்மை அலங்கரிக்கும். அப்படி தானே அவங்க சொன்னாங்க. எப்பவும் நீங்கள் சங்கீதத்தில் சொல்லும் பொழுது வாசிக்கணும். நம்ம வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது எல்லா விதமான காரியங்களையும், நம்மளுடைய பாவங்களையும் விட்டு விடுவதற்கு நிறைய வார்த்தைகள் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதா. அவ்வளோ வார்த்தையும் தேவன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த பெரும் பாதகத்துக்கு, பெரும் பாவ செயல்களுக்கு நம்மை நீங்களாக்கி நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். அப்போது பூமியில் நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய கட்டளைகள் என்ன அப்படின்னா, இந்த வேத வாசிப்பு தான். கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்கிறோம்? தினம் தினம் வேதத்தை வாசித்து நாம் கடந்து செல்லும் பொழுது எல்லா பாவங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி தேவன் காப்பார். அப்படி தானே? நம்ம சில நேரங்களில் ஜெபம் செய்வோம், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு இருக்கும். நித்தியமான ஜீவ வாழ்க்கைக்கு தேவன் கொடுக்குற வார்த்தை அதுதான். உன்னை பரிசுத்தமாக்கி கொள்வதற்கு ஆயத்தப்படுத்தி கொள்ளு. நான் பரிசுத்தம்தான், தேவன் பரிசுத்தர். அதுதான் தேவன் சொல்கிறார். நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார் நம்மக்கிட்ட. ஆசாரிய ஊழியம் என்பது நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆசாரிய ஊழியம் வந்து இப்போது போதகர்கள் இல்லை இதை குறித்து, வேதத்தை குறித்து வெளியில் போய் 4 வார்த்தைகள் பேசுகிறவங்க அப்படிங்கிறது மாத்திரமல்ல. ஆசாரிய ஊழியம் என்பது சபையில் எல்லோருக்குமாக கொடுக்கப்பட்ட காரியங்கள் தான். எல்லோரும் சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவன் சொல்கிறாரு, ஆசாரிய ஊழியம் என்பது சபையில் செய்யக்கூடிய காரியம். சமையல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை மியூசிக் போடுறவங்களா இருக்கட்டும், எல்லா வார்த்தைகளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஜெபம் செய்கிறவர்களாக இருக்கட்டும். ஆலயத்தில் வந்து நான் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்யும் பொழுது, நீ ஆசாரிய ஊழியத்தை செய்கிறாய், நீ யாருக்காக ஜெபம் செய்கிறாய்? திறப்பின் வாசலில் இன்றைக்கி ஒரு ஜெப ரிக்வெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த இடத்துல வந்து ஜெபம் செய்கிறவங்களுக்காக. அப்படி தானே? நம்ம சகோதரியோ இல்லை சகோதரனோ பெற்றோர்களோ யாராவது ஒருத்தங்க நமக்கு ஃபோன் பண்ணி நீ எனக்காக ஜெபம் செய்ய என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல வந்து நாம் ஜெபம் செய்வது ஆசாரிய ஊழியம். இந்த ஆசாரிய ஊழியத்தை கடைபிடிப்பதற்கு ஆரோனுடைய குடும்பத்தர் குமாரரையும் தேவன் தேர்ந்தெடுத்து பரிசுத்தப்படுத்தி கொண்டு வர சொல்லி கட்டளை கொடுக்குறாரு. அந்த கட்டளை நமக்குமாக கொடுக்கப்பட்டது, ஒருவருக்காக கொடுக்கப்பட்டதல்ல. ஆரோனுடைய குடும்பத்திற்கு தானே இந்த ஊழியம் அப்படின்னு இல்லை. ஆசாரிய ஊழியம் என்பது தேவன் நம்முடைய ஆலயத்திற்கு நம்ம உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நாம் ஆசாரியர்கள், தேவனுடைய பிள்ளைகள். ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக நாம் வந்துக்கிட்டு இருக்கோம். வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம். தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார் சபையை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக. தேவன் நமக்காக ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நாம் எப்படி இருக்கணும் சபையில்? அதைத்தான் நம்ம சில நேரங்களில் சிலவங்க சொல்லுவாங்க, இந்த ஆண்கால் இருக்கும், ஆனால் ஆலயத்திற்கு வருவாங்க, ஆண்காலில் இருப்பாங்க. சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஆண்காலில் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே ஒரு மனசுக்குள்ளே ஒரு பக்குன்னு இருக்கும். ஏதாவது மெசேஜ் வந்துடுமோ, இல்லாத யாராவது கால் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு. ஆசாரிய ஊழியம் செய்ய வந்திருக்கிற சபையில் இருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணத்துவத்துக்காக நான் இதை சொல்கிறேன். ஒரு 11:30 இல்லை ஒரு மெசேஜ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஆலயத்துக்குள்ளே இருந்து மெசேஜ் வரும். அந்த பிள்ளை ஓடி எடுத்து மொபைலை பார்க்கும், நமக்கு தான் வந்திருக்குமோ அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், கையில் வச்சுருப்பாங்க. ஆசாரிய ஊழியத்திற்குள் வந்த நம்ம எப்படி இருக்கணும்? ஆரோனை போல பரிசுத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறோம். இந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அந்த மொபைலில் மெசேஜ் அனுப்பாமல் நம்ம இருக்க மாட்டோமோ? இருக்கலாம், இருக்க முடியும். மற்றவர்களை ஒரு பயமுறுத்தது மாதிரி வந்துடும். அது இந்த ஆண்காலில் இருக்கிறவங்களுக்கு அப்படி தானே இருக்கும். அப்படி தானே? அதுவும் கொஞ்சம் தூரத்துலேருந்து ஆண்காலில் இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? செல்வின் பிரதர், செல்வின் சிஸ்டர்லாம் இருக்கிறாங்க, தூரமாக இருந்து வந்திருப்பாங்க. ஆண்கால் இருக்கும் அவங்களுக்கு. நான் அவ்வளோ தூரம் போகணும்ல, 10 நிமிஷத்தில் வரணும் அப்படின்னு சொன்னான். தயவாய் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கிற நாம், ஆசாரிய ஊழியம் செய்ய வந்திருக்கிற நாம் பரிசுத்தப்பள்ளி கூடிய நேரம்தான் அந்த நேரம். அந்த நேரத்தில் நம்ம மொபைலில் எடுத்தோ இல்லை வீணான வார்த்தைகளை பேசியோ என்ன செய்யக்கூடாது? நேரத்தை வீணாக்கி கொடுக்கக்கூடாது. தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார், மனிதன் அல்ல. மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசாரிய ஊழியம். வாரத்தில் ஒரு நாள் இந்த ஆசாரிய ஊழியத்திற்கு நம்ம இந்த சபைக்கு வருகிறோம். மற்ற நாட்களில் நமக்கு வேலை காரியங்கள் எல்லாமே இருக்கிறது.
அந்த நேரங்களில் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு கொடுத்த நேரம், அதை நேரத்தை பயன்படுத்தி கொள்ள தேவன் நமக்கு என்ன செய்வார்? கிருபை தரணும். சரி, இந்த ஆசாரி ஊழியம் முதலாவது எங்கேருந்து நம்ம தொடங்குகிறோம் அப்படின்னு பார்த்தா நம் குடும்பத்திலிருந்து முதல்ல நம்ம செய்யணும். அப்படி தானே? சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஊரில் தான் இது நிறைய காரியங்கள் நடக்கும். இங்கே எல்லாருமே மேக்சிமம் ஃபேமிலியாக இருக்கிறவங்க எல்லாருமே சபைக்கு வந்துடுவாங்க. முடிந்த அளவிற்கு வேலைக்கு போகிறவங்களால வர முடியாது. ஆனால் ஊரில் சண்டே வந்து எல்லாருக்குமே லீவு நாட்கள் தான். பார்த்தோம் அப்படின்னா பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருப்பாங்க, இல்லை 3 பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்க குடும்பத்தார், தாயின் தகப்பன், பெற்றோர்கள் இருக்க மாட்டாங்க. சில நேரங்களில் கணவர் இருப்பார், மனைவி இருக்க மாட்டாங்க. மனைவி இருப்பாங்க, கணவர் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஆசாரிய ஊழியத்திற்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா நாட்களிலும் நீங்கள் அந்த ஆலயத்திற்கு வரும்பொழுது குடும்பமாய் வந்து ஆசாரிப்பு ஊழியத்தை செய்ய வேண்டும். அது வந்து நமக்கு மிக மிக மேன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. இப்பொழுதே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் அதை கற்றுக் கொடுக்கும் பொழுது, நாம் இதுக்கு சில நேரங்களில் நம்மளுடைய பெற்றோர்கள் நமக்கு இது கற்றுத்தராமல் இருந்திருக்கலாம். ஆனால் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய குடும்பங்களோடு சரி, குடும்பத்தோடு செல்வது, ஆலயத்திற்கு சென்று நம்ம வரும்பொழுது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு கூட வருவோம். அப்படி தானே? பார்த்துருப்போம்ல, நம்ம எல்லோரும் ஒரு சந்தோஷத்தோட, மனமகிழ்ச்சியோட. அந்த மனமகிழ்ச்சியை தேவன் நமக்கு கொடுக்குறாரு. அப்போ சொல்கிறாரு, நீ உன்னுடைய குடும்பத்திலிருந்து அந்த ஆசாரிப்பு ஊழியத்தை செய்வதற்கு உன்னை தயார்படுத்தி கொள்ள என்று சொல்கிறாரு. அதனால தான் தேவனுக்கு வந்து பரிசுத்த வாழ்க்கையை அவர் மேன்மையாய் கடைபிடிக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தர் மோசேயை நோக்கி சொன்னாங்க. அப்படி தானே? எல்லோருக்கும் நம்ம அந்த வேதத்தில் நம்ம வாசித்திருக்கிறோம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 9வது 10வது 11வது வசனம். யாத்ரா சரிம்மா, சரி. யாத்ராகமம் 19:9 வாசிங்க. பத்தாவது வசனம். அமேன். ஆண்டவர் வந்து மோசேக்கு கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, நான் வாயின் ஆண்டவரை பார்க்கறதுக்கு யாராலுமே முடியாது. அப்படி தானே? தேவன் அப்படி தான், என்ன யாராலும் பார்க்க முடியாதுன்னு தேவனே சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நான் வாயின் வார்த்தைகளாக பேச இருக்கிறேன், நீ அவங்கள போயிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்த வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து 430 வருடங்கள் எகிப்து தேசத்திலே அடிமையாக இருந்தவர்கள். அவங்கள தேவன் மீட்டு கொண்டு வராங்க. எல்லா நடக்கைகளும் வரும்பொழுது அவங்களுக்கு தேவன் அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மையான காரியங்களையும் செய்கிறாங்க. ஆனாலும் அவங்க மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆண்டவரை குறித்து அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம், அந்த தேவன் நம்மளை வழி நடத்துவாங்களா, நடத்த மாட்டாங்களா, மீண்டும் நம்ம ஏதாவது பிரச்சனைகளுக்குள்ளாக போயிடுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு மன குழப்பத்தோடு தான் அவங்க மோசையோடு நடக்கிறாங்க. அப்படி நடக்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவர்களுக்கு என்னுடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டும், அந்த கட்டளைகளை கொடுக்க தேவன் கொடுக்க இருக்காரு. அப்போ நீ என்ன செய்யணும்? அவர்களை போய் பரிசுத்தப்படுத்து அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கணுன்னா கூட நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம் இன்றைய நாளிலே? அமேன். 11வது வசனமா. அமேன். நமக்கு தேவன் வார்த்தையை கொடுக்குறாங்க. வார்த்தையை பேசுகிற ஊழியக்காரர்களையோ இல்லை மற்றுள்ளவர்களையோ நம்ம பார்க்கக்கூடாது. வார்த்தை எந்த மாதிரியாக இருக்கிறது, தேவ வார்த்தை எப்படியாக இருக்கிறது, அதுதான் நமக்கு முக்கியம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுடைய சபையில் கேட்கப்பட வேண்டும். நாம் கேட்டு அதை கை கொள்ள வேண்டும். 10 கட்டளைகள் அப்படியா மோசேயின் மூலமாக தேவன் கொடுத்தது. ஏன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாய் தேவனை குறித்து அங்கலாய்ப்போடு இருக்கும் பொழுது தேவன் கொடுக்குறாங்க. அப்போ அந்த வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அந்த கட்டளைகளை கேட்டு படித்து கொண்டோம் என்று சொன்னால், நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மை தாமே ரொம்ப பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரோடு கூடவே அந்த வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய முடியும்? எப்பொழுதும் கடந்து செல்ல முடியும். வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம்.
ஆமென். சில நேரங்களில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆண்டவரை நான் தரிசித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம டிவிகளில் சில நேரங்களில் போதகர்கள் அப்படி பாஸ்டர்மார் அப்படி பேசுவாங்க, அப்படி தானே? பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுது தேவனை தரிசிக்க முடியும். அதுதான் தேவன். இதெல்லாம் ஆண்டவர் நேரடியாய் முகமுகமாய் நம்மளோடு பேசுகிற வார்த்தை. ஏன் சில நேரங்களில் நம்மளுடைய ஜெபங்களுக்கோ இல்லை நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கோ சில நேரங்களில் ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் கிடைப்பதில்லை. அப்போ நம்ம பரிசுத்தம் இல்லாமல் இருக்கலாமா, இல்லை நம்மளுடைய ஜெபத்தில் ஏதாவது குறைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அப்படி தானே? அப்போ தான் நமக்கு அந்த ஜெபத்தினுடைய நம் கொடுத்திருக்கிற விண்ணப்பம் தேவனிடத்தில் வைத்திருப்போம், அதற்குரிய காரியங்கள் நமக்கு வாய்க்க செய்யும். சிலவங்களுக்கு சில நேரங்களில் நம்ம கொடுத்துருக்கிற ஆண்டவருக்கு கேட்டிருக்கிற விண்ணப்பம் இல்லது ஜெப காரியங்களுக்கு 1 வருடம் கழித்து 2 வருடம் கழித்து 3 வருடம் கழித்து கூட அவர்களுக்கு அதனுடைய பதில் ஆண்டவர்கிட்ட இருந்து நன்மையாய் இல்லது ஆசீர்வாதமாய் கிடைத்திருக்கும், அப்படி தானே? அப்போ அந்த நாள் வரை அவர்கள் காத்திருக்கிறாங்க அப்படின்னா தேவன் அவர்களுக்கு அந்த பரிசுத்தத்தை கடைபிடித்து வாழும் பொழுது உடனே கொடுக்கிறவராய் தேவன் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை நழுவி போகும் பொழுது அதுவும் தேவன் என்ன செய்வாங்க, சில நேரங்களில் நம்ம யாராவது நமக்கு ஒரு வார்த்தைகள் இல்லை நம்மளை ஒரு சுடு வார்த்தைகளோ இல்லை ஒரு கடும் சொல்லிடுவாங்க. நான் இப்போ ரொம்ப எல்லா வித காரியங்களிலும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய் தேவனுக்கு பயந்த தேவனுக்கு உகந்த வாசனையாய் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிடலாம். இப்போ என்னை யாராவது ஒரு வார்த்தை, ஒரு காயப்படுத்துகிற வார்த்தை ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ பேசிவிட்டார்கள் என்று சொன்னால் நானும் அவங்கள பேசுறது வேற, இல்லை அவங்களை நிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. அந்த விதமான காரியங்களெல்லாம் தேவன் என்ன செய்கிறாங்க, எதிர்பார்க்கல. அந்த விதமான அப்போ என்ன செய்வாங்க, எப்படி நம்மளை நிந்தித்தவர்களை தேவன் கைவிடுவாரோ அதே மாதிரி நம்மளை பேசினவங்கள நாம் நிந்தித்தாலும் தேவன் என்ன செய்வாங்க, நம்மளை கைவிட்டுருவாங்க. நிந்திச்சா நிந்திச்சிடட்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க, உனக்காக யுத்தம் செய்கிறவன் நான், அப்படி தானே? ஆண்டவர் அப்படி தானே சொல்லியிருக்கிறாங்க. உன்னை யார் பேசட்டும், யார் கேட்கட்டும், அவர்களுக்காக உனக்காக தேவன் அவர்களோடு கூட யுத்தம் செய்கிறவராக இருக்கிறாங்க. கேட்டுக்கோங்க. வாயின் வார்த்தைகள் பேசிட்டாங்க, கேட்க முடியாத சொல்லாதான் இருக்கும். தேவன் ஆசீர்வாதத்தை வழி நடத்துவார். அப்படியான ஆசீர்வாதத்தோடு பிள்ளைகள் இருப்பாங்க. ஆசாரிப்பு கூடாரத்திற்கு உள்ளே இருக்கிற நாம் தேவனின் கைகளில் இருக்கிறோம். தேவன் நம்ம ஆசாரிப்பு கூடாரத்தை எப்படி கையில் தாங்கி வச்சுருக்கிறாங்க. இந்த ஆசாரிப்பு கூடாரம் ஒரு நாளும் விழுந்து போகாது. அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய மாட்டோம், வீழ்ந்து போக மாட்டோம். தேவன் அப்படியாய் நம்மை வழி நடத்துவார். சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென். பரிசுத்த அலங்காரத்துடனே தாவீது ராஜா அழகாக அந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய அலங்காரமானது நம்மளுடைய வெளி தோற்றமாக இல்லை, நம்மளுடைய உள் தோற்றமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, அகத்தின் அழகு தெரியும். ஆமென். ஆண்டவருக்கு தான் தெரியும். என்னுடைய அகத்தின் அழகு இல்லை உங்களுடைய அகத்தின் அழகு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். வெளியில் நம்ம ஆடை அலங்காரத்தோட நம்ம எப்படி வேணாலும் வந்திருக்கிறோம். அவங்கள பார்த்த உடனே அழகாக இருக்கிறாங்க, இல்லை நல்ல மேக்கப் போட்டிருக்கிறாங்க, நல்ல ட்ரெஸ் உடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது மாத்திரமல்ல, என்னுடைய உள்ளான அலங்காரம் தேவன் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த உள்ளான அலங்காரத்தை நான் கடைபிடித்து நடப்பதற்கு தேவன் எனக்கு கிருபை தரணும். சங்கீதம் 110:3. அமேன். அவருடைய பராக்கிரமத்தின் நாளிலே ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாம், மனப்பூர்வமாயும் நல்ல ஒரு பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் எல்லா நேரங்களிலுமே தேவன் நம்மகிட்ட எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் இருக்கணும்.
ஏன் அதைத்தான் முதலாவது நான் சொல்லும்போது சொன்னேன், நம்மளுடைய தேவனிடத்தில் நாம் ஜெப விண்ணப்பங்கள் வைக்கிறோம். அது சில நேரங்களில் நம்ம தேவன் கேட்கல அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் கேட்டு வச்சுருப்பாங்க, அதை ஒரு நாள் அவங்க பிறந்தள்ள மாட்டாங்க. நம்மளுடைய ஜெபம் இன்றைக்கு கேட்கப்பட்டு இருக்கும், அது அங்கே அப்படியே தேவன் வந்து டெபாசிட் பண்ணி வச்ச மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு ஏற்ற காலங்கள் அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாத நேரம் கிடையாது. அந்த நேரத்தில் தேவன் தருவாங்க. அப்போ தான் அந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கணும். தேவனிடத்தில் விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் செய்ய வேண்டும். பரிசுத்தமான அலங்காரத்தோடு தேவனிடத்தில் நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அப்படிங்கும்போது தேவன் வந்து நம்ம ஆண்டவர் வந்து நம்மளுடைய ஜெபத்திற்கு எந்த நேரத்தில் அந்த பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அப்படி தானே? தருவாங்க, ஆனால் கண்டிப்பாக தருவாங்க. தரும்பொழுது அது மிக மிக சின்ன ஆசீர்வாதமாக இல்லை, ஏதோ ஒரு சின்ன இன்க்ரிமெண்ட் வந்துச்சு, இல்லை வேலைக்கு நம்ம எல்லாருமே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போது பழைய காலத்தில், அதாவது கொஞ்சம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் சவுதிக்கு வர்றது பெரிய ஒரு காரியமாக இருந்துச்சு. இதில் இருக்கிற ஒரு சில பேருக்கு தெரியும். இப்போல்லாம் சவுதிக்கோ இல்லை எந்த ஒரு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோ பெரிய ஒரு காரியம் இல்லைங்க, செய்யலாம் நம்மளால். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், இந்த சிறு சிறு ஆசீர்வாதங்கள் தேவனால், நான் ரொம்ப சுத்தமாக இருக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன், நல்ல ஆண்டவர், இதெல்லாம் சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குரிய ஆசீர்வாதங்கள் எப்படியா இருக்கும் அப்படிங்கிறத நாம் வேதத்தில் வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ரொம்ப பெரிய காரியங்கள்லாம் உண்டு. சாமுவேலை குறித்து நமக்கு தெரியும், ஆபிரகாமை குறித்து தெரியும், தாவீதை குறித்தெல்லாம் தெரியும். இவங்கெல்லாம் சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள் பெற்றவங்களா? இல்லை, பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள். இப்போ 100வது வயசில் ஆபிரகாமுக்கு தேவன் பிள்ளை கொடுத்தார். அப்படி தானே? இன்றைய காலத்தில் நடக்குமா? அது எந்த எவ்வளவு மெடிக்கல் ஃபீல்டு அந்த மாதிரி இருந்தாலும் நடக்கிற காரியம் அல்ல. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் பாக்கியவான்கள் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்மளுடைய பரிசுத்தமான வாழ்க்கை அவர்களை போல இருக்கணும். அந்த வாழ்க்கையை நாம் வாழும்போது தேவ ஆசீர்வாதமும் தேவ பரிசுத்தமும் தேவன் நமக்கு கொடுப்பாங்க. அதனால தான் தேவ தூதர்கள் அவருடைய ஆலயத்தில் இருந்து கொண்டு என்ன சொல்கிறாங்க, எல்லா நேரங்களிலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி எப்படி இருக்காங்களாம், ஓயாமல் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிற நாம் இந்த 2 மணி நேரம் இல்லை 2-3 மணி நேரம் இருக்கும்போது கூட நம்ம ஆண்டவரை பரிசுத்தராய் கடைபிடிக்கிறோம். அந்த பரிசுத்தத்தை நாமும் கடைபிடித்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். எப்படி நமக்கு இந்த பரிசுத்த உண்டாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். நம்மளுடைய முன்னோர்கள் பழைய காலத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப நாளைக்கு முன்னால் உள்ளவங்கெல்லாம் ரொம்ப படிப்பறிவு ரொம்ப கொஞ்சம் குறவு தான். அவங்களாம் வந்து நம்மளை மாதிரி இந்த மாதிரி வேதத்தை படித்து ரொம்ப புத்திமானாய் அவங்கள வெளியில் காமிச்சிக்கிட மாட்டாங்க. சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா பேதுரு இல்லை மற்ற இவங்கெல்லாம் எழுதின வேத வாக்கியங்கள் தான் இது. இவங்கெல்லாம் படிக்காதவர்கள், அப்படி தானே? அவங்களால் எழுதப்பட்டது தான் இந்த நம்மளுடைய வேத வசனங்கள், நம்ம இன்றைக்கி படித்து கொண்டு இருக்கிற காரியங்கள். இதை பற்றி சிலவங்க ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பெருசாக பேசிக்கிடுவாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் பாருங்கள், நம்மளுடைய பெற்றோர்கள் நிறைய நேரங்களில் நம்மளுடைய சகோதரன் எட்வின் பிரதர் இருக்காங்க, ஜபான் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் அவங்களுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது, அவங்களுடைய செய்திகளை நமக்கு கொடுக்கும் பொழுது, என் பெற்றோர்கள் ஆலயத்துக்கு போகல அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மா வந்து எப்படி தலையில் கொட்டுவாங்க வெள்ளம்மா, அந்த வலியெல்லாம் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஞானம், அவங்க படிக்காதவங்க, ஆனால் ஆண்டவரோடு கூட எப்படி இருந்தாங்க அப்படின்னா பழகி நடந்தாங்க. இன்றைக்கு நாம் ஆண்டவரோடு கூட பழகி நடக்கிற காரியமாக இருக்கிறதா? நாம் ஒரு பிள்ளையை தாங்கி நம்ம ஒரு பிள்ளையை பிடிச்சிக்கிட்டு போகிறது மாதிரி நம் தேவனுடைய கைகளை பிடித்து கொண்டு நடக்கிற காரியமாக நம்ம போய்கிட்டு இருக்கோமா? இல்லையே, செய்கிறதில்ல நம்ம. ஏன் அப்படின்னா ரொம்ப படிச்சிட்டோம், எனக்கு எல்லா வார்த்தையும் இந்த வேதத்தில் தெரியும் அப்படிங்கிற சில நேரங்களில் சில விதமான சிந்தனைகள் நமக்குள்ளாக வந்துவிடும். அப்படி வரும்பொழுது அதைத்தான் சொன்னேன், ஆண்டவர் என்ன சொன்னார், என்னுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை நீ பரிசுத்தப்படுத்து அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறார். வார்த்தைக்கு கூட நாம் பரிசுத்தப்படுத்தி நம்ம அதை கேட்கணும். நம்மளுடைய காதுகள் பரிசுத்தமாய் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறது. என்ன எல்லாம் பார்ப்பது
இல்லை போதகர் அல்ல பார்ப்பது, செய்தி கொடுக்குற ஆட்களை அல்ல நம்ம பார்ப்பது. தேவ வார்த்தை என்ன என்பதை நாம் கவனித்து அதை செயல்படுத்தும் பொழுது தேவ கிருபையும் சமாதானத்தின் தேவனும் நம்மளோடு கூடவே இருந்து நம்மை வழி நடத்துவார். ஏன் பரிசுத்தம் நமக்கு வேண்டும்? பரிசுத்தமாக நாம் ஏன் ஆகணும் அப்படின்னா, லேவியாராகமம் 21 அதிகாரம் 6வது வசனம். தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் அவருக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பார்களாக. அவர்கள் கர்த்தரின் தகன பலிகளையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்துகிறவர்களால் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆமென். தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல், ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் சில நேரங்களில் குலைச்சலாக்கிக்கிட்டு இருந்து கொண்டு இருப்போம் சில நேரங்களில். அதைத்தான் தேவன் என்ன சொல்கிறாங்க, பரிசுத்த குலைச்சலாக்காதீங்க. நம்மளுடைய செக்ரட்டரி எப்பவும் அடிக்கடி சொல்லுவாங்க, ஆலயத்தில் யாரும் என்ன செய்யாதீங்க, விளையாடாதீங்க அப்படிம்பாங்க. ஆலயத்திற்குள்ளாக ஆலயத்தின் வார்த்தைகளை, தேவ சபையின் வார்த்தைகளை நாம் பேசும்பொழுது தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சபை. தேவன் இந்த சபையின் நடுவிலே வாசம் செய்கிறார். இந்த ஆசாரிப்பு கூடத்திலே அவர் வாசம் செய்கிற சபையை, என்னுடைய வீட்டை குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து நான் குறை சொல்வேனா? குறை சொல்லி நடப்பேனா நான்? அப்போ என்னுடைய சபையை நான் எப்படி சொல்ல முடியும்? இது எந்த சபையாக இருக்கட்டும், எல்லா சபையுமே ஆண்டவரால் பிரசங்கிக்கப்படுகிற எல்லா சபைகளிலும் தேவனை குறித்து மகிமைப்படுத்துகிற சபைகள் அவ்வளவும் ஆசாரிப்பு கூடாரம். அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை ஒரு நாளும் நாம் என்ன செய்யக்கூடாது, குலைச்சலாக, தேவனுக்கு மனதுக்கு அவருக்கு எரிச்சல் பண்ணுகிற காரியத்தை நாம் செய்யக்கூடாது. அந்த வார்த்தையை நாம் பேசக்கூடாது. ஆலயத்தை குறித்து தவறான வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது. ஆலயத்துக்கு வரக்கூடிய ஆசாரிப்பு ஊழியம் செய்கிறவர்களையும் நாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் நம்ம பேசக்கூடாது. இதுதான் பரிசுத்தத்தை கடைபிடித்து நடப்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னா, தகன பலியையும் அவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு தேவன் சொல்கிறாங்க, அவர்கள் கர்த்தரின் தகன பலிகளையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்துகிற பிள்ளைகள். தகன பலி அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாமே தெரியும். நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட காரியம். தகன பலி என்பது அதோட ஒரு எரிக்கப்பட்ட காரியம். நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே எரிக்கப்பட்டு அதோடு அது முடிஞ்சு போகணும் அப்படிங்கிறது தான் தகன பலி. அப்பத்தை செலுத்துகிறவர்கள் நம்மளுடைய ஊழியக்காரர்கள், அவர்களுக்காக அந்த வார்த்தை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த பரிசுத்தத்தை கொடுக்கிற அவர்கள் பரிசுத்தமாக தேவன் சொல்கிறாங்க, பரிசுத்தனாக இருக்கிற நானும் பரிசுத்தத்தை விரும்புகிறேன், அப்போ நீயும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஊழியக்காரர்களும் நம்மளுடைய அப்பத்தை கொடுக்குறவங்க, அவங்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் எரித்து விட்டு அப்பத்தை கொடுக்க வேண்டும். தகன பலி என்பது அதுதான். அந்த மாதிரியான விருப்பத்தை தேவன் எதிர்பார்க்கிறாங்க. 2 நாளாகமம் 26 அதிகாரம் 16வது வசனம். 2 நாளாகமம் 26:16. அவன் பலப்பட்ட போது தனக்கு கீழாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டின்மையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். 18. ராஜாவாகிய ஊசியாவோடு எதிர்த்து நின்று, ஊசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. ஆமென். ஆமென். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ. அல்லேலூயா. இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியது என்றார்கள். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஊழியம், அந்த ஊழியத்தில் ஊசியா ராஜாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் போய் தூவங்காட்டுறதுக்கு அந்த இடத்துல போகும்போது ஆசாரிய ஊழியத்தை செய்யக்கூடிய, புனிதப்படுத்தப்பட்ட ஆசாரிய ஊழியத்தை செய்யக்கூடிய குடும்பத்தாருக்கு கொடுக்கப்பட்டதை அவங்க என்ன செய்கிறாங்க, நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொன்னால், ஊசியா ராஜாவுக்கு ரொம்ப ஒரு தலக்கணம், நான் தான் எல்லாம், என்னால் தான் எல்லாம் முடியும் அப்படிங்கிறத சில நேரங்களிலே நாம் காண்பித்து விடுகிறோம். சபைகளிலும் கூட சில நேரங்களில் நம்ம காண்பித்து விடுவோம். அந்த மாதிரியான மேட்டிமையான எண்ணங்கள் வரும்பொழுது ஊசியா ராஜாவை ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கிற ஆசாரிப்பு ஊழியத்தை, சபையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஆசாரிப்பு ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க, ஆனால் அதில் மேன்மை பாராட்டாதீங்க. மேன்மை பாராட்ட வேண்டியது கர்த்தருக்காக
தேவனுக்காக, வெளி மனிதர்களுக்காக அல்ல. நம்ம சில நேரங்களில் மனிதர்கள் என்னை பாராட்ட வேண்டும், மனிதர்களுக்கு முன்பாக என்னை பெருமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஊழியமானது தேவனால் தடை செய்யப்படும். அந்த ஊழியத்தை தேவன் எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு சபையில் கொடுக்கப்பட்ட ஊழியம், உங்களுக்கு இந்த வார சங்கீதம் நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வாரத்தில் கொடுக்கப்பட்ட ஆசாரிப்பு ஊழியம், அதை நீங்கள் சரியாக செய்யுங்கள். மறுக்கப்பட்டது, காத்திருங்கள். தேவனுக்குள்ளாக நீங்கள் காத்திருக்க வேண்டும். அது செக்ரட்டரி அவர் டிசைட் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அவர் ஆள் பார்த்து கொடுக்க மாட்டாங்க. திடீர்னு சொல்லுவாங்க யாருக்காவது ஒரு ஆளுக்கு இந்த ஊழியத்தை செய்வதற்கு நாம் அனைவருக்கும் பங்குண்டு. அதனால் எனக்கு இந்த 2 மாதமாக தரல, 3 மாதமாக தரல அப்படின்னு சொன்னால் தேவனுக்குள்ளான காத்திருப்பது. தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்கலன்னு அர்த்தம். அப்போ காத்திருங்க. அந்த ஊழியமானது, ஆசாரிப்பு ஊழியம் எந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதோ அந்த நேரத்தில் அந்த ஆசாரிப்பு ஊழியத்தை செய்வதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். எல்லா நேரங்களிலும் வீடுகளில் இருக்கும் பொழுது உங்களுடைய ஊழியமானது நடந்து கொண்டு இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையானது குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் பொழுது குடும்பத்திற்கு தேவையான காரியங்களை செய்வது அது ஒரு பக்கம் இருக்கும். மற்ற நேரங்களில் நமக்கு நேரம் கிடைக்கிற நேரங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற இலவசமான நேரங்களில் ஆசாரிப்பு ஊழியத்தை வீட்டில் இருந்தும் நம் வேதத்தின் மூலமாக வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். பிள்ளைங்க ஃப்ரீயாக இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு 2 வார்த்தைகளை பேசி அவங்களுக்கு இப்படியான ஒரு வார்த்தைகளை சொல்லலாம். இல்லை பிள்ளைங்களை கூப்பிட்டு அந்த வார்த்தையை நீ படி, அதுக்குள்ளே வார்த்தையை சண்டே கிளாஸில் இருக்கிறதுல எனக்கு சொல்லு அப்படிங்கலாம். இது ஆசாரிப்பு ஊழியம். தேவன் எதிர்பார்ப்பார். தேவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஊழியத்தை நாம் செய்யணும். காத்திருப்பது தேவனுக்கு. நம்ம என்ன செய்வோம், சில நேரங்களில் வெளியே நம்ம ரொம்ப தாழ்மையாக காமிச்சுக்கிடுவோம். உள்ளா நமக்குள்ள அலங்காரமானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதுதான் உள்ள அலங்காரம். அது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம வேதத்தில் வாசித்திருக்கிறோம், நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆசாரியன், ஊழியத்தை செய்தவர். நம்மளுடைய சகோதரன் ராஜ்குமார் அவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை எல்லா நாட்களிலும் பேசுவாங்க. அந்த மாதிரியான அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பரிசுத்தவான்களிலும் சிறியவன். எல்லா பரிசுத்தவான்களில் நான் ரொம்ப சிறியவன் சொல்லியிருக்காரு. அப்போஸ்தலனாகிய பவுல் வேதத்தை எவ்வளோ எழுதியிருக்கிறாங்க, ஆண்டவரை குறித்து எவ்வளவை மேன்மைப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னை தாழ்மைப்படுத்தி ஒப்பு கொடுத்தாங்க. அதனால தான் இன்றைக்கும் ஆண்டவரை குறித்து நாம் பேசும் பொழுதும் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லதற்கு தேவன் அவங்களுக்கு அந்த நாட்களிலே கிருபை செய்திருக்கிறாங்க, ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு நம்மளுடைய வார்த்தை நம்மை குறித்து பேச முடியும். சபைகளில் பேசுவாங்களா, நம்மை குறித்து சொல்லுவாங்களா அப்படிங்கிறத மேன்மை பாராட்ட நம்ம இப்பொழுதே தாழ்மை பாராட்ட வேண்டும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்கள் அவ்வளோ பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் அவங்க என்ன சொன்னாங்க, சபையில் இருக்கிற நான் உங்களுக்கு தாழ்மையாய் ஒப்பு கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி பாதத்தை கழுவுனாங்க. இன்றைக்கி ஒரு வார்த்தை நம்ம யாரையாவது ஒரு வார்த்தை ஊழியக்காரங்களை பேசினா ஊழியக்காரர்கள் மாத்திரம் இல்லை, விசுவாசிகளாகிய நாமும் மூப்பர்களாகிய எல்லோரும் தான் இருக்கிறோம். இப்போ எனக்கும் சகோதரன் ஜெபானனுக்கும் ஒரு சின்ன மனத்தாங்கல் இன்றைக்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி 8 மணிக்கு பிறகு நான் ரூமுக்கு சாயங்காலம் 8 மணிக்கு போய் வசனம் ஒன்று பார்க்குறது, என்ன வசனத்தை போட்டால் அவருக்கு இன்றைக்கி ரொம்ப மனசுக்குள்ளே ஒரு குத்தல் எடுக்கும் அப்படின்னு பார்க்குறது. அந்த வசனத்தை எடுத்து அன்றைக்கி நான் போட்டு விட்டுறது. ஆகா, அப்போ தான் ஜெபானன் பார்ப்பார், இந்த வசனத்தை இப்படி போட்டிருக்கிறானே. அதுக்கும் வசனம் இருக்குல்ல, நமக்கு நம்மளுடைய பாவத்தை குறித்து நமக்கு சொல்வதற்கு அதிலும் வசனம் இருக்குது, அதில் போட்டு விட்ருப்பாங்க. நான் போட்டு விட்டுறது. அவர் அப்படியே அன்னைக்கு முழுவதும் அந்த ராத்திரி முழுவதும் அந்த பாவத்துக்கு உறக்க இருக்காது. இப்படி ஒரு வசனத்தை போட்டு விட்டு நம்மளை இப்படி என்ன பேசுனேன், ஒரு வார்த்தை சொன்னேன், இதுக்கு இந்த வார்த்தையை போட்டு விட்டுருக்காங்க. செய்யாதீர்கள். அது என்னுடைய சிந்தனையில் நான் ஜெபானனுக்காக போட்ட காரியம்தான். அப்போ ஜெபானனுக்காக என்னுடைய பரிசுத்தத்தை நான் குறைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி தானே? ஏன் இப்படி செய்கிறோம்? நம்ம உள்ளாய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கணும். நான் பரிசுத்தவான் என்று சொல்வதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள ஆண்டவர் இப்படியான வார்த்தைகளை நமக்கு தர்றாங்க.
நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் மூலமாக அவரை எரிச்சல் அடைய வைக்கிறீங்க. ஏன் அந்த எரிச்சல் அடைய வைக்கிறோம்? நம்ம இதெல்லாம் நமக்கு உள்ளான பரிசுத்த அலங்காரத்திலிருந்து நம்ம பிடுங்கி போடுகிற காரியமாக இருக்கிறது. வெளி அலங்காரமாய் நாங்கள் 2 பேரும் நல்லா தான் அவங்க நம்ம என்ன நினைப்போம், அவங்க 2 பேரும் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். தெரியாது நமக்கு. எனக்கு அவருக்கு தான் தெரியும். நான் அவருக்காகத்தான் அந்த வசனத்தை எடுத்து போட்டுப்பேங்கிறது எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அந்த மாதிரியான காரியங்களை நாம் செய்வது பிறரை மனதை துன்பப்படுத்துவது. அதுவும் நமக்கு என்ன செய்யக்கூடாது, நம்முடைய சிந்தனைகளிலே நம்மளுடைய எண்ணங்களில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சரியாய் நன்றாக கற்றுத்தருகிறது. இன்றைக்கு மேன்மை பாராட்டுகிற காரியங்கள் நமக்குள்ளாக ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அந்த மேன்மை பாராட்டுகிற காரியங்களும் நமக்கு இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஆமென். ஆண்டவருக்கு மனுஷனை பார்க்கக்கூடாது. ஆண்டவருக்கு என்ன சித்தம், அந்த சித்தத்தை நான் எதிர்பார்க்கிற காரியம் எப்படியாக இருக்கிறது. சில நேரங்களில் ஆண்டவரை உமது சித்தத்தின்படி நான் நடந்து கொள்ள எனக்கு கிருபை பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி அதை ஒப்பு கொடுத்து நடந்து கொண்டு இருக்கிறோம். வருடம் முன்னாலெலாம் பார்த்தோம் அப்படின்னா வருஷம் 1.5 வருஷம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவைலாம் நான் வெக்கேஷன் போய்கிட்டு தான் இருந்தேன். இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம். என்னுடைய கம்பெனியின் நிலவரங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த 3 வருடங்களாக ஒரு சில பேருக்கு அது குறித்து தெரியும். வெக்கேஷனே செல்ல முடியல. ஆனாலும் நான் ஆண்டவருக்குள்ளாக சொல்வது, ஆண்டவரே உமது சித்தம் எப்படியோ அதை நீங்கள் எனக்கு செய்வீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என் மகள் கேட்பா, எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி. தேவ சித்தம், அந்த சித்தம் வாய்க்கும் பொழுது தேவ காரியம் வாய்க்கும். ஆண்டவருக்குள்ளாக காத்திருக்கிறோம். 3 வருஷம் காத்திருக்கிறோம். 1 வருடம் முடிந்து 2 வருடங்களாக அந்த வெக்கேஷனுக்காக காத்திருக்கிற நாட்களும் உண்டு. குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு பாரமான ஒரு காரியம். எவ்வளோதான் நம்ம மொபைலில் வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் முகத்தை பார்த்து பேசினாலும் பிள்ளைகளோடு குடும்பத்தோடு அந்த சமாதானத்தோடு நேரடியாக பேசி அவங்களோடு காலம் கழிப்பது என்பது தேவன் நமக்கு கொடுக்குற காரியம். அது ஒரு ஆசீர்வாதம். அந்த சித்தத்திற்காக, தேவ ஆசீர்வாதத்துக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். சில நேரங்கள் அதான் சொன்னேன், ஜெப விண்ணப்பங்களில் நமக்கு சில நேரங்களில் அப்போ என்னுடைய பரிசுத்தமானது கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கலாம். இல்லை ஆண்டவருக்கு முன்பாக என்னுடைய பரிசுத்த குறைச்சல் இருந்திருக்கலாம். ஆண்டவரே இப்படியாய் என்னை தகுதிப்படுத்தி கொள்ள என்னிடத்தில் இருக்கிற குறைகள் எப்படியா இருக்கிறது என்பதை எனக்கு நீங்கள் தெரிவிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதன்படி நடக்க தேவன் எனக்கு கிருபை பாராட்டுவீங்க அப்படின்னு சொல்லி காத்து கொண்டு இருப்போம். தேவன் நம்மை எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது யோசே என்கிற ஒருத்தரை குறித்து நமக்கு எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியல. பர்னபா, அப்படி தானே? பர்னபாவின் ஒரு மறுபெயர் என்ன அப்படின்னா யோசே, ஒரு ஆறுதலின் மகன். அப்போஸ்தலர் நடவடிகள் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தோடும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஆமென். பர்னபா அப்போஸ்தலராகிய பவுலில் எழுத சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு பரிசுத்தவான். அதனால் அவன் என்ன செஞ்சான், அந்த பரிசுத்தத்தை கடைபிடித்து நடந்ததனால சபைக்கு விசுவாசிகளை கொண்டு வருவதற்கு அவன் ஆயத்தப்படுத்தினான். அடுத்த வார்த்தை அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 25வது வசனம். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோக்கு அழைத்து கொண்டு வந்தான். ஆமென். சபைக்கு கொண்டு வருவதற்கு அவன் தன்னை பரிசுத்தப்படுத்தின பர்னபா, அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்காக அவன் போய் என்ன பண்ணுறான், ஒவ்வொருத்தர்கிட்டையும் சபைக்கு ஆட்களை கொண்டு வருவதற்கு அவன் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டு சவுலை தேடி போகிறான். சவுலை குறித்து நம்ம எல்லோருக்குமே தெரியும். சவுல் நல்லவன் தான், ஆனால் அவனுடைய மேன்மை பாராட்டுனதுனால வீழ்ந்து போக பண்ணது. அவனுடைய ராஜ்யத்தை இழந்து போக பண்ணது. சவுல் ராஜா என்பது வீழ்ந்து போக காரணம் என்ன அப்படின்னா மேன்மை. அவன் தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டான். அந்த மேன்மைப்படுத்தினதுனால அந்த இடத்திலிருந்து வீழ்ந்து போகும்படியாய் நடந்தது. ஆனாலும் பர்னபா தேவனின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பர்னபா என்ன சொல்கிறான், எப்படியாவது சவுலை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி தேடுவதற்கு செல்கிறான். சபைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு சவுல் என்ன சொல்லியிருப்பாருன்னு தெரியாது. இங்கே அப்படி சில நேரங்களில் காரியங்கள் உண்டு. அப்படி சபைக்கு வருகிறவர்களுக்கு ஒரு நாளும் நம்ம சபையின் மூலமாக எந்த இடைஞ்சலும் இல்லை, இதுவரை வந்ததும் இல்லை.
சபை விசுவாசிகளாகிய நாம், ஊழியக்காரர்களாகிய நாம் அவர்களுக்கு எல்லோருக்கும் ஒத்தாசையாய் ஒரு குடும்பமாய், அதுதான் ஆசாரிப்பு கூடாரமாய் நம்ம இதை அனுசரிக்க வேண்டும், ஆசரிக்க வேண்டும். ஆசாரியர்கள் நாம் அனைவரும் தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு இந்த தேசத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு நேரம், காலம். இதிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தவான்களாக்கி கொள்வதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். யோபு 1 அதிகாரம் 5வது வசனம். விருந்து செய்கிற அவரவருடைய நான்முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்துவார். ஆமென். இந்த பிரகாரமாக போதுமா? யோபு 1 அதிகாரம் 5வது வசனத்தில் தன் குமாரரை அந்த இடத்துல என்ன செய்கிறாரு? பரிசுத்தப்படுத்தி கொண்டு வராரு. எப்படி? குமாரர்கள் வெளியில் போகிறவங்க, வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. ஒருவேளை தேவனை அவங்க தூசித்து இருக்கலாம், தேவனை குறித்த ஏதாவது குறை சொல்லியிருக்கலாம், ஆண்டவரை குறித்து அவங்க மகிமைப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது அந்த இடத்திலே அவர்களை சுத்தப்படுத்தி கொள்வதற்கு, பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்கு யோபு பிள்ளைகளை அழைத்து கொடுத்திருக்கிறார். நாம் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்கு இது நமக்கு ஒரு பாடம், ஒரு கற்பிப்பினை, ஒரு கட்டளை தேவன் கொடுத்திருக்கிறாரு. யார் மூலமாக? யோபுவின் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தை. நாம் பிள்ளைகளை சில நேரங்களில் சில தவறுகள் செய்து விடுவாங்க. அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு அதை அறிவுரையாக பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து திருத்த வேண்டும். மீண்டும் மீண்டுமாக அதை செய்வதற்கு பிள்ளைகளை அனுமதிக்கக்கூடாது. அது எல்லோருக்குமான ஒரு பாடமாக இருக்கிறது. இன்றைக்கு நான் ஆண்டவரின் சமூகத்தில் நின்று உண்மையாய் சாட்சி சொல்வது என்ன காரியம் என்று சொன்னால், என்னுடைய 2 வாலிப பிள்ளைகள், திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கும் என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு நன்மையான காரியங்கள் உண்மை பேசுகிற பிள்ளைகளாய், எப்பொழுதும் தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அது எனக்கு எங்களுடைய குடும்பத்திற்கு தேவ ஆசீர்வாதமாய் நான் வைத்திருக்கிறேன். தேவ கட்டளையாய் நான் அதை கை கொண்டு இருக்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய சாட்சியானது என் பிள்ளைகள், என்னுடைய பெற்றோர்களை குறித்து நாம் அதிக நேரம் சில நேரங்களில் மேன்மை பாராட்டுகிறவர்கள் உண்டு. நம்மளுடைய பெற்றோர்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவது போல என்னுடைய பிள்ளைகளும் என்னை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், இந்த கட்டளைகளானது என்னுடைய குமாரன் ஒருவேளை தேவனை குறித்து தூசித்திருந்தால், ஆண்டவரை குறித்து ஏதாவது சொல்லியிருந்தால், அந்த பிள்ளைகளுக்கு நல்வார்த்தைகளை சொல்லி கொடுத்து அவர்களை என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமோ. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவ சித்தமாயிருக்கிறது. ஆமென். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 4 அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆலயத்திற்கு வரும்பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய தேவன் நம்ம எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்கிறாரு. தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்போ தேவன் அப்பமே நம்மளை என்ன செஞ்சுருப்பாங்க? நினச்சிருப்பாங்க, இவன் பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்டவன், அசுத்தத்திற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல. எவ்வளவு ஒரு பரிசுத்தமான வார்த்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறாங்க. நாம் எல்லோருமே பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்ட ஜனம். அந்த பரிசுத்தத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது மாதிரி, எனக்கு எல்லாம் அவருக்கு தெரியும். சில நேரங்களில் பரிசுத்தவான்களிலும் நான் சிறியவன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் தான் பரிசுத்தவானில் பெரியவர். ஆனால் அவர் தன்னை தாழ்த்துறாரு. இன்றைக்கி தாழ்ந்து போகாமல், தன்னை தாழ்த்தாமல் கீழே விழுந்தது லூசிபர் அப்படிங்கிறவர். ஆண்டவருக்கு சமமாக இருந்தவர், ஒரு தேவ தூதனாக இருந்தவர். கடைசியில் என்ன ஆகி போனார்? பிசாசா ஆகி போனார்ல. ஆண்டவருடைய மகிமை என்னை காட்டிலும் பெரியவர், நான் உம்மை காட்டிலும் பெரியவன் அப்படின்னு சொல்லி. அதனால் சபைகளில் யாருக்கும் பெரியவங்க இல்லை, நாம் எல்லோருக்கும் பெரியவர் யார்? நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வசனத்தை படித்து, எனக்கெல்லாம் அந்த வசனம் பேசுவதற்கு, இவ்வளவு ஒரு நல் வார்த்தைகளை சொல்வதற்கு எனக்கு தேவ சபையால், என்னுடைய சபை, என்னுடைய ஆசாரிப்பு கூடாரம் ஆகிய இந்த சபை என்னை வளர்த்து எடுத்துச்சு. இன்றைக்கு சபையில் நின்று எப்படி தேவ வார்த்தையை நான் பேச வேண்டும் என்பது தேவ எனக்கு கொடுத்த ஒரு பரிசுத்த அலங்காரமாய் நான் அதை கருதி கொள்கிறேன். இந்த இடத்திலே நீங்கள் நிலைநிறுத்தி நிறுத்தீர்கள் என்று சொன்னால் தேவ ஆசீர்வாதம் பரிசுத்தமாய் உங்களுக்கு அது கிடைக்கப்பெறும். அதனால தான் 1 தெசலோனிக்கேயர்
4ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். ஆமென். என்னுடைய பரிசுத்தமானது. நான் மற்றவர்களை அசட்டை பண்ணுறதை தேவன் எதிர்பார்க்க. அவங்க சொல்கிறாங்க, நீ பரிசுத்தத்தை அசட்டை பண்ணுறது நீ என்னையவே அசட்டை பண்ணுறது மாதிரின்னு சொல்லி தேவனுக்குள்ளான வாஞ்சை இருக்கிறது. அவருக்கு தெரியாத இந்த பூமியில் ஒரு காரியமும் இல்லை, ஒரு நிகழ்வும் இல்லை. இத்தனை கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் என்னுடைய எண்ணத்தை மாத்திரம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்களான்னு நினைப்போம் நம்ம, அப்படி தானே? இந்த உலகமே தேவனால் உண்டாக்கப்பட்டது, படைக்கப்பட்டது. 6 நாட்களில் அதை தேவன் ஜனமாய் நமக்கு இந்த இடத்துல கொடுத்தாங்க. அப்போ ஒவ்வொரு ஜீவராசிக்கும், ஒவ்வொரு ஜீவன்களுக்கும், ஒவ்வொரு மனிதர்களுடைய எண்ணங்களையும் தேவன் வச்சிருக்கிறாங்க, ஆராய்ந்து அறிந்திருப்பார். அவர்களுக்கு எத்தனை தேவதூதர்கள்! எல்லாவற்றிலும் தூதர்களை அனுப்பி தான் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் சில நேரங்களில் பதிலும் சொல்லுவாங்க, சில தீர்க்க தரிசனங்களும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நபர்களுக்கும் நமக்கு பின்னால் இல்லை நமக்கு பக்கத்தில் ஒரு தேவதூதன் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த தேவதூதன் ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர். அந்த தேவதூதன் வந்து ஆண்டவருக்கு போய் கணக்கு சொல்லுவாங்க. சத்தியன் இன்றைக்கு இப்படி செய்தான், அவர் இன்றைக்கி இப்படி நடந்தார், இவர் இந்த வார்த்தை இப்படி பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் தேவதூதன் அங்கே கணக்கு சொல்லுவாங்க. ஆண்டவர் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது பரிசுத்தமாய் நம்மளுடைய அலங்கார பரிசுத்தம், உள்ளான அலங்காரம், வெளியான அலங்காரம் எல்லாமே சேர்ந்து ஒரு பரிசுத்தமாய் தேவனுக்கு முன்பாக இருக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, தேவ சமூகத்தை நாம் நாடி போகும்பொழுது, கொடுக்குற காரியங்கள், உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீங்கள் செய்யும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள், தவறான சிந்தனைகள், இருதயத்தின் திருக்கலான எண்ணங்கள், வேதத்தில் வாசித்திருக்கிறோம் அப்படி தானே? இருதயத்தின் திருக்கலான எண்ணங்கள் அப்படின்லாம் உண்டு. அந்த திருக்கலான எண்ணங்கள், தீய வார்த்தைகள், தீய எண்ணங்கள், தீய செயல்கள் எல்லாமே மாறி எல்லாவற்றிலும் தூய்மையான ஒன்றை நாம் கடைபிடித்து என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். ஆண்டவர் நம்மை மேன்மையாய் ஆசீர்வதிப்பார். இந்த எண்ணங்களை விட்டு விடணும். யாரும் பேசட்டும், யாரும் எது சொல்லட்டும், நமக்கு வேண்டாதவங்க சரி தேவன் பார்த்துக்கிடுவார். அதை தான் நான் முதலாவது சொல்லும்போது சொன்னேன், நமக்காக யுத்தம் செய்கிறவர் தேவன், அவரே எல்லாம் பார்த்துக்கிடுவார். இந்த தேசத்தில் நாம் ஒருவருக்கொருவர் இதில் அவங்க பாடல் பாடும்போது சாமுவேல் பிரதர் சொன்னாங்க, அன்போடு நடந்து கொள்வதற்கு, எப்பொழுதுமே அரவணைத்து நடந்து கொள்வதற்கு, தேவன் கொடுத்திருக்கிற எல்லா ஊழியத்தையும் செய்வதற்கு தேவன் நம்மை தாங்கி வழி நடத்துவார். எல்லாமே நமக்கு ஊழியம்தான். ஆண்டவர் நம்மை வழிநடத்தி பரிசுத்தமாய் வாழ நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதன்படி நடக்க முடிந்த அளவிற்கு நாம் தேவனோடு நடப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வோம். தேவன் ஒருவரே பரிசுத்தர். அந்த பரிசுத்தத்திற்கு நம்மையும் வழிநடத்த தேவனிடத்திலே நாம் எப்பொழுதும் ஒரு விண்ணப்பம் ஜெபம் செய்து ஆண்டவருக்குள்ளாக நடக்கும் பொழுது தேவன் என்னையும் ஒரு யோபுவை போல வழி நடத்துவார். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை அதிகமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென்.